கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடிப்பத்தில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. ஆமாப்பா, எனக்கு கால் வலி வேற பிரச்சனையா இருக்குது. கால் வலி பெரும் பிரச்சனையா இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால உடம்பு தொந்தரவையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? கிட்டவா முதல் இன்னைக்கு கால் வலிக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும், அது அடுத்த வாரம் சொல்கிறேன். சரியா? நான் கொடுக்குற 3 கனி கொடுக்குறேன்ப்பா. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குழி. வலி நாளையிலேருந்தே குறைஞ்சிடும். நிற்கிற வேலை அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துரு. கிட்டவா, கருப்பம் கூடவே வந்துடுறோம். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையை மட்டும் வாங்கிட்டு வான் கூடவே வரும்போது. அப்படியா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் ஏற்கனவே நம்பர் மறைச்சி தான் கொடுத்தேன். ஆனால் நம்பர் மறைச்சி கொடுத்தா என் மகன் என்ன பண்ணியிருக்கான், எல்லா பப்ளிக்கில் விட்டுறேன். அப்படித்தானே? நான் உனக்கு மறைச்சி கொடுத்தேன்னா உனக்கு பப்ளிக்காக கொடுத்தனா? நீ என்ன பண்ண? நீ சொல்லு. நீ மறைச்சா வச்சிருந்த? அப்போ யார் செல்லுக்குமே அனுப்பலை. ஒரு செல்லுக்கு போயிருக்குதே. சரி, நான் எடுத்து காட்டிட்டு என்ன பண்ணுவேன்? சரி, உன் செல்லை எடுத்து பாரு, யாருக்கு போயிருக்குதுன்னு பாரு. நான் அனுப்பியிருக்கேன் இல்லைன்னு பார்த்துட்டு சொல்லு, இப்பவே ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ அனுப்பல, நீ இப்போ அனுப்பியிருக்கிறமா இல்லையான்னு நான் சொல்கிறேன். நீ செல் எடு. இப்போ நீ செல் எடுக்கணும். யாருக்கு அனுப்பியிருக்க? சரி, வாட்ஸ்அப்லேருந்து ஒருத்தருக்கு மெசேஜ் போயிருக்குது. சரி, எந்த நம்பருக்கும் போகல. வந்திருந்தா என்ன பண்ணலாம்? நீ நல்லா படுறமானே, உன் மகிட்ட கொடு. நான் வந்து மறைக்கப்பட்டதான் உனக்கு யோகம் கொடுக்க முடியும். சரி, யாருக்கு அனுப்புனேன்? சரி, நேற்றுக்கு மதியானம் போயிருக்குது. யாருக்கு போயிருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லு. நீ பாரு. நான் அதெல்லாம் இல்லை. நான் வந்திருக்குறாமானே. போயிருக்கா போலியா? இங்கே உட்காந்து பொறுமையாக செக் பண்ணி சொல்லிட்டு போகலாம். 3 பேருக்கு பாரு. போயிருக்கா போலியா? போயிருக்கு. இப்போ உன் மகன் எப்படி போய் சொல்லுவாளா? நான் அதெல்லாம் கேட்கலாமானே. மறைக்கப்பட்டதுன்னா மறைக்கப்பட்டதான். நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அது வந்து பப்ளிக்கில் போகுமா போவாதான், நான் அதெல்லாம் கேட்கவே கிடையாது. நான் சொல்கிறது ஒன்று, நேரில் கொண்டுட்டு வா. அனுப்புனது தப்பா சரியா? போயிருக்கா போகலையா? போய் காலைல வந்துட்டு வா. அப்புறம் எப்படி நீ போகலை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீ சொல்லுப்பா, போயிருக்கா போலியா? போயிருக்கு. அதனால நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை நழுவவே விடக்கூடாது. சரியா? அதனால நீ ஒரு நாளுக்குள்ள என்ன அவசரம் இருக்கா இல்லையா? அதனால நான் கருப்பசாமி அதுக்கு வேண்டி யோகத்தை கொடுக்காமல விட மாட்டேன். முடிவு எடுத்ததுதான். அதனால கருப்பசாமி அடுத்த டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறேன். அதனால கருப்பசாமி கடனையும் கட்டி கொடுத்து அதே மாதிரி அதே இடத்துல இருந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதும்ல. அதனால கருப்பசாமி வெளியில் அனுப்புறது நான் தான். அதுக்கப்புறமா நம்ம வர்றதா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிடுவோம். உனக்கு இடைஞ்சல் பண்ணா நான் இப்போ மறுபடியும் நீ இப்போ அனுப்பலையா? பணம் கொடுத்தியே கொடுக்கலையா உனக்கு? இப்போ அதுக்கு என்ன சொல்லிட்டு அதை வாங்கி வச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பேசுறீல்ல, நீ அனுப்பி மட்டும் விடு. முதல்ல அடுத்த 2 மாசத்துக்குள்ள அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் 1 வாரம் இருந்துட்டு நம்ம கிளம்புனாலும் சரி. அதுக்கு முன்னாடி நீ போகக்கூடாது. நான் கருப்பன் கூட வரம்போ. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். கடனையும் கட்டி கொடுத்துட்றேன்.
இருக்கிற பக்கம் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும்தான் வர சூழ்நிலை அமைப்பேன். அதனால் விசேஷ காலத்துக்கு மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. ஞாயிற்றுக்கிழமை வந்துடு. நீ கேட்டதோட ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? உனக்கு 3 வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 போச்சு. 2வதும் இதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் பார்த்துறேன். 3வது வாய்ப்பில் கண்டிப்பாக படியேற்றி விட்டுருவேன். அப்படி அமைச்சா போதும்ல. உடைய வரம்போ அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி எல்லாமே நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி அப்படியாப்பா? எனக்கு இதில் பால் வாங்கிட்டு வந்தது யாரு? அதுக்குள்ளே என்னோட ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு ஓடு. இப்படி போ. அதனால கருப்பசாமி ஓனுடைய அதனால கருப்பசாமி ஓடிப்போய் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நீயும் கருப்பசாமி என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா தக்க தண்டனை கொடுத்துருவேன். அப்படி இருப்பில்ல? அதனால் கருப்பசாமி எனக்கு தொழில் நல்லபடியாக நீ நினச்சது போல தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி எந்த சிக்கலும் யாரை மீறியும் எந்த சிக்கலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லவே சொல்ல மாட்டியா? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்? உனக்கு கருப்பசாமி தான் நான் தாயின் தகப்பனமாக நான் கூட இருக்கேன். அதனால் என்னை மீறி ஒரு வார்த்தை வெளியிலையும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. எனக்கு கருப்பசாமிக்கு உண்மை இருப்பி இல்லை. நான் கருப்பசாமி உண்மையாக அப்படி இல்லை அப்படின்னா நீ தக்க தண்டனை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடும். சொல்லிட்டு தான் குடிக்கணும். இன்னையிலேருந்து கருப்பசாமிக்கு உண்மையாக இருக்கேன். அதுக்கு மாரி என்ன மிஸ்டேக் நடந்தாலும் தக்க தண்டனை கொடுத்துருவேன். உனக்கு சம்மதம் தானே? அதனால் கருப்பசாமி இன்னைக்கு வரைக்கும் சிக்கல் இல்லை. இனிமேலும் சிக்கல் வராமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்டனைக்கு தகுந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அடுத்த 11 நாள் முடிஞ்சதையும் நீ வேலைக்கு போகிற மாதிரி நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் எந்த இடைஞ்சில்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன்ப்பா. நீ கேட்டது போல் சீக்கிரமாக அது எவ்வளோ தூரம் முடியும் என் திருவிழா முடியறதுக்குள்ள உனக்கு 4 நேரமும் குறித்து கொடுத்துட்றேன். சரியா? சீக்கிரமாக அதுலேருந்து வெளியிலையும் கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமாக அதுலேருந்து பிரச்சனையில் முடித்து தக்க தண்டனையும் கொடுத்துருவேன். அதுக்கு சீக்கிரமாகவே முடிவு பண்ணியாச்சு. கூடவே வரம்போ கடைக்காரன் எங்கப்பா? கடைக்காரனை கூப்பிடு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை இந்த மாதிரி கனியெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. சரியா? எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். அதனால் பார்த்துக்க. அடுத்த டைம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் கருப்பசாமி இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன் போய் காலையில் வந்துட்டு வைப்பா. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன் முதவே சொல்லிடு. நாளையிலேருந்து அதை மாற்றிடு. கருப்பசாமி அப்படியாப்பா? 10 பேர் 15 பேர் இருந்த பக்கம் இப்போ ஒருத்தனும் கூட இல்லை. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமாப்பா. அதே போல் நமக்கு சொத்து ஏமாற்றணும்னு ஒரு முடிவு பண்ணி எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்கு. அதில் கருப்பசாமி நமக்கு வர வேண்டிய சொத்தும் உனக்கு வாங்கி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு வந்து பழைய நிலைமைக்கு சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் வர்றதுக்குள்ளே 10 பேர் வேலை செய்வேன். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக அதே போல் பழைய நிலைமைக்கு உனக்கு சம்பாதிக்கிற மாதிரி உருவாக்கி அமைச்சா போதும்ல. கிட்டவா. அதனால் புரட்டாசி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் இல்லைங்காமல் வருமானத்தை கொடுத்துருவேன். தேவைப்படுறப்ப உனக்கு கடனை கட்டுறக்குள்ள வருமானத்தை எச்சு பண்ணி கொடுத்துட்றேன் நாளையிலேருந்து. ஆனால் புரட்டாசி வரைக்கும் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. ஆனால் வரும். புரட்டாசிக்கு மேலே அடுத்த புரட்டாசி வர்றதுக்குள்ளே பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கணும். அதே போல் நமக்கு வந்து நேராக உன்னோட ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் உன்னோட சொத்துக்கு நிறையா பேர் பிளான் போட்டு வச்சுருக்கேன்.
இதை வேலையை ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் அந்த சொத்து அப்படியே கிடக்கட்டும். சரியா? எந்த இடத்துல கைமீறி என்ன கைமீறி போகிறக்கு விட மாட்டேன். ஆக மொத்தம் நமக்கு வர வேண்டியதை வர வச்சும் கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதும்ல. தொழில் செய்கிற இடத்துல கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டு ஒன்று தாராளமாக ஆரம்பிக்கலாம்ப்பா. அதனால் உனக்கு தொழில் அதுலேயும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீ செய்கிற தொழிலில் 4 அறுத்து போட்டுரு. சரியா? ஒன்றை கொண்டு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டு நலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டது போல் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். புரட்டாசி மாதத்து வரைக்கும் உனக்கு நான் சொன்ன டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. புரட்டாசிக்குள்ளே உனக்கு 2 வடி ஏற்றி விட்டுறேன். அதில் நீ பழைய நிலைமைக்கு போயிடலாம். யார் யார் உன்னை வேண்டான்னு இப்போ வெறுத்த ஒதுக்குனானோ திரும்பி எல்லோரும் வருவேன், சொந்த பந்தமெல்லாம். ஏன்னா இப்போ தம்பி நல்லா இருக்கிறான்ல, வலுவாக இருக்கிறதுனால தம்பி தேடி வருவேன். வரும்போது நமக்கு வர வேண்டிய சொத்தை கணக்கு போட்டு வாங்கிடலாம். உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல. அதனால் எப்படி கூட வந்தாலும் சரி, உன்னை தேடி வந்து நீ தானே பார்க்கணும்டா தம்பின்னு வந்து காலில் விழுந்தாலும் சரி, ஒரு சில விஷயத்தில் நீ கரெக்டாக இருந்துடணும். சரியா? எல்லாம் தேடி வர மாதிரி பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் சொத்தும் வரும். அப்படி அமைச்சா போதும்ல, கூட வரம்போ. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துருப்போம். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை டைவர்ஸ் பண்ணி கொடுக்கணும், பிரித்து விட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். அது நல்ல முறையாக பிரித்து விடணுமா? அப்படியேடாமான்னு. அதனால் நல்லபடியாக உனக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் நமக்கு கட்டட தொழில், என்ன தொழில் பண்ணுற, அந்த தொழிலில் பெருசாக ஒரு மாற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. தொழில் வேலையும் இல்லை, அதே மாதிரி வருமானமும் இல்லை. அதனால் பிள்ளையோட வாழ்க்கையும் சரியில்லை. அதனால் பிரித்து விட்டுடலான்னு எனக்கு சுமூகமாக பிரித்து விட்டுற மாதிரி அமைச்சா போதுமா? அதனால் நீ முடிவு பண்ணிட்ட பிரித்து விட்டுடலாம்னு, அப்படி தானே? அதனால தான் நானும் பிரித்து விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் சுமூகமாக அது பிரச்சனை இல்லாமல் முடித்து கொடுத்துட்றேன். தொழில் நாளையிலேருந்து படிப்படியாக ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? இந்தா இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. இன்னும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிற மாதிரி வரும் புள்ள வீட்டிலேருந்து. அப்படி வரும்போது நீ கேட்டது போல் உனக்கு சீக்கிரமாக அதிலிருந்து விடிவு காலத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? தொழிலும் நாளையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஒரு 30 நாளைக்கு அப்புறம் நீ கேட்டதோட உனக்கு வேலையை ஆரம்பிச்சிடலாம். சிக்கல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா அப்படி இப்போ மகளுக்கும் உனக்கும் மட்டும்தான் இப்போ உத்தரவு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைவா, அதுக்கு உண்டான வழி நான் சொல்லிட்டு போகிறேன். இதை ஒன்றை கொண்டு போய் பகுதியை சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மக பிரச்சனைக்கு மனசில் வேண்டிட்டு நலவாசப்படியில் கட்டிடு. நான் அது கூடவே கட்டி விடுப்பா. சரியா? நான் கருப்பம் கூடவே வரம்போ. அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு. ஆமாம், விஜயாபுரம் போயிடுச்சுப்பா. விஜயாபுரம். ஆமாப்பா. இது ஆட்டோ வச்சிருக்கிறது யாரு? ஆட்டோ. நீ போய் உட்காருப்பா, கூப்பிட்றேன். நீ உட்காரு, கூப்பிட்றேன். குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல பூண்டி வச்சுப்பா. பூண்டி மறுபடியும் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அப்படியா? சரி சரிப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் சுற்றி பார்த்தேன். அதனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆர்டர் கரெக்டாக நல்லபடியாக வந்து அமையலை. அப்படித்தாப்பா. அதனால் கருப்பசாமி இந்த மாதம் ஒரு அளவுக்கு சுமாராக தான் இருக்கும். அடுத்த மாதம் பிறந்ததுலேருந்து நீ கேட்டது போல் உனக்கு ஆர்டரும் நல்லபடியாக வந்துடும், வருமானமும் வந்துடும். நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்தா போதுமா? இந்த மாதம் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ கேட்டதோட உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக பேரை காப்பாற்றுற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. போய் காலைல வந்து ரோடு. அதனால் எந்த வித தடங்கள் இல்லாமல் உனக்கு தொழில் நல்ல முறையாக நடந்துடும். அதே மாதிரி நம்ம கேட்ட இடத்துல ஆர்டரும் கிடச்சிடும். பொருளாதாரமும் நெருக்கடி வராது. யாராருக்கு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து நியாயமாக காப்பாற்றினா போதுமில்ல. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன்பா. இதை கொண்டு பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடி. சிக்கல் எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்ப்பா. கருப்பசாமி மறுபடி கோயில் பாளையம் வச்சுப்பா. கோவில் பாளையம். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு தொழில் எப்போத்தான் நிரந்தரமாக உனக்கு ஒரு தொழில் கிடைக்கும் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் கருப்பசாமி இன்னும் ஒரு 60 நாள் பொறுமையாக இருக்கணும். சரியா? இப்போதைக்கு நான் வேலை ஒரு தற்காலிகமாக கிடைக்கிற மாதிரி அமைச்சு தரேன். அதே மாதிரி இன்னி புதுசாக ஒரு வேலை அமைஞ்சாலும் அது நிரந்தரமாக வராது. இப்போதைக்கு அமைச்சு தரேன். 60 நாளைக்கு மேலே நம்ம நினச்சது போல் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துக்கு போய் ஜாயின்ட் ஆகிடலாமா? கண்டிப்பாக எனக்கு வேலைக்கு அமைஞ்சிடலாம். அப்படி அமைச்சா போதுமில்ல. நான் கருப்பம் கூடவே வந்துடுறப்போ. இந்த வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இதை கொண்டு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு.
நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா, சத்தியமங்கலம். அதனால் கருப்பசாமி பிள்ளைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கரெக்டான ரிப்போர்ட் எதுவும் வரல. அதனால் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் எதுவும் இல்லாமல் அடுத்த ஸ்கேன் போய் பார்க்கும்போது உனக்கு சிக்கல் இல்லாமல் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி உனக்கு உத்தரவு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டோம். மருத்துவத்தில் சொன்னானா சொல்லலையா? டாக்டர் சொன்னானா இல்லையா? அதனால் அடுத்த ஸ்கேனில் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அதனால் அடுத்த ஸ்கேனில் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதும் இல்லை. அதே மாதிரி உனக்கு எல்லா தேதியும் புக்கானா போதும் இல்லை. அதே மாதிரி வருமானத்துக்கு தடை இல்லாமல் இருந்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. உன் மனைவிக்கு 2 கொடுத்துரு, பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டு நீ பாங்கா வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன் பாப்பா. இந்தா மகளுக்கு குழம்பவே வேணாம் அப்படின்னு மகளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன் போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சொந்த வந்தமெல்லாம் கேவலமாக பேசுதான். முடிஞ்சு போனது முடிஞ்சே போயிடுச்சா? அப்படியே இல்லையாமாண்ணே? அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி அவன் முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்கிறதுக்கு நீ வீடை வைக்கணும்னே. விற்று கொடுத்துட்ட. கடனை ஓரளவுக்கு ஓர்சல் பண்ணணும்னே. ஓர்சல் பண்ணியாச்சு. அதனால் இப்போ ஒரு வீடு இடம் வாங்கணும்னே. அதுவும் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். போய் காலன்ட்டோம். இப்போ இடம் வாங்கியாச்சு. அதனால் லோன் நமக்கு லோன் அமையணும். அப்படியே இல்லையா? அந்த லோனும் உனக்கு அமைகிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி கம்பெனியும் வீடும் ஒரே இடத்துல உனக்கு கட்டியும் கொடுத்து, அவன் யார் யார் பேசினாலும் அவன் முன்னாடி உனக்கு தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உருவாக்கினா போதும் இல்லை? அவ்வளோது. அவன் யார் எது சொன்னா என்ன, நீ நான் சொல்கிறத மட்டும் நீ செய். நீ லோனுக்கு எதிர்பார்த்ததோ லோன் உனக்கு அமைஞ்சிடும். நீ வீட்டை கட்ட ஆரம்பி. உனக்கு அதே இடத்துல உனக்கு 4 மிஷின் போட்டு தைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கடனை கட்டுற அளவுக்கு அமைச்சா போதுமில்ல? நான் கருப்பன் கூடவே வரேன்டாமானே. இந்த 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. வியாழக்கிழமைக்கு என்ன பார். அதுக்குள்ளேயே அந்த வழியெல்லாம் எதுவும் வராது. இந்தா இதை கொண்டு நீ பாங்க உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அது வரைக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். கண்டிப்பாக அமைஞ்சிடும். போ, புதன்கிழமைக்கு போ. புதன்கிழமைக்கு அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதை பார்த்துட்டு வியாழக்கிழமைக்கு என்ன பார். தாராளமாக அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எங்கே பார்த்தாலும் சரி உனக்கு கான்ட்ராக்ட் அமைச்சிடும். அமைச்சிட்டு என்ன பாருங்க. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு. அதனால கேஸ் பிரச்சனை எனக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து தேங்காய் வியாபாரத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். இதில் கேஸ் பிரச்சனை சீக்கிரம் முடியணும். அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல நமக்கு கேஸ் பிரச்சனை எப்போ தீரும்? இது வர்ற தை முடியணும். சரியா? அதுக்குள்ளே நான் கருப்பை முடிச்சிடுவேன். உனக்கு 2 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன் டைம். ஆனால் வர்ற தை மாதம் வர்றதுக்குள்ளே, அப்படின்னா அடுத்த தை தான். சரியா? அடுத்த தை வர்றதுக்குள்ளே உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். அதை முடித்து சிக்கல் இல்லாமல் வெளியே வரணும். அது வெளியில் வந்ததையும் கருப்பசாமி கூடவே இன்னொருத்தனும் இருக்கிறான். யாரு? அவனுக்கு தண்டனை கொடுத்தா ஊங்கண்ணில் தண்ணி வரும். இந்த கேஸ் விஷயத்தில் யாருன்னு தெரியுமில்ல? அது எப்படி தெரியாம போயிடும்? ஒரு மருமகன் என்ன பண்ணுறான்? மருமகன் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா மகளும் அழுதுட்டு ஒடியாந்துடுவான், நீயும் அழுகணும். மக வீட்டில் பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு. அப்போ இதில் அந்த டைவர்ஸ் விஷயத்தில் மருமகன் உள்ள இருக்கிறான் இல்லையா? இருக்கல்ல. அதனால தான் இது நாசுக்கு அதை வெளியில் வரணும். அதனால அவனுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் அதே மாதிரி தண்டனை கொடுக்காமலோ அவளை கையெழுத்து போட்டுட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரியும் மாற்றி அமைச்சு வர தை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு அதிலேருந்து முழுசாக வெளியில் வந்துடலாம். தை மாதத்துக்கு மேலே தான் நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமலும் உனக்கு நல்லபடியாக அதுலேருந்து கடனைங்கிறவ. அப்படியா? சரி, அந்த டைவர்ஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுத்து நல்லபடியாக அதுலேருந்து ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து வச்சிருக்கிறது அமையும் அப்படின்னா உனக்கு பண்ணி கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா அதை விட நல்ல பிள்ளையா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் தை வரைக்கும் டைவர்ஸ் விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். நாளையிலிருந்து நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் பணம், தோப்பு, ஆளுகிட்ட பேசுறது, நீ என்ன பேசினாலும் உனக்கு தேவையான வருமானம் வந்துடும். மாதத்துக்கு தேவையான வட்டி கட்டுறதுக்கு வருமானம். அடுத்த 1.25 வருஷம் முடியறதுக்குள்ள அந்த 70 லட்சம் ரூபா கடனையும் கருப்பம் கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? அதனால சொந்தமாக சம்பாரித்து கடன் கட்டுறோம். வாகனங்களுக்கு நிற்காமல் ஓடணும். தேங்காய் காலத்தில் தேங்காய் காயணும். அந்த மாதிரி உருவாக்கினா போதுமில்ல? இந்த 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடியும் வெள்ளாங்கோயில் பெருச்சுப்பா. வெள்ளாங்கோயில். அப்படியாப்பா? சரி கருப்பசாமி,
உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. அதனால படித்த படிப்புக்கு நமக்கு மேல் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக நம்மளுக்கு வந்து திருமணத்துக்கு ஒரு வழி கண்டிப்பாக இந்த மாதம் முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கும். சரியா? அடுத்த மாதத்துலேயே உனக்கு அப்படியே கண்ணுக்கு அசைக்காட்டுவேன். அதில் நமக்கு சரியாக வர்றதை பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். ஆமாப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி சிக்கல் இல்லாமல் உனக்கு திருமணமும் நடந்துடும், அதே மாதிரி வேலையும் கிடைச்சிடும். அப்படி இருந்தால் போதுமில்லப்பா. நான் கருப்பசாமி இந்த மாதம் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. நீ கேட்டது போல் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடி தலைநிமிர்ந்து நிற்கிறமா கருப்பை நான் உருவாக்கி தரம்போ. அப்படி இருந்தால் போதுமில்ல. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி கந்தப்பன் ஒரு வயசுப்பா. சரி கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு மங்களி அமையணும். அப்படித்தானே? கண்டிப்பாக அமைஞ்சிடும். சித்திரை 15ஆம் தேதிக்கு மேலே அப்படியே ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிடும். அதில் நம்மளுக்கு முடிவாக பண்ணி வச்சுட்டு அது சரியாக வருமா என்னை கேட்டுட்டு நீ ஒரு முடிவு எடுக்கணும். சரியா? உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணா போதுமா? கிட்டவா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கொண்டு கட்டிடணும். முன்னாடி வா. நிலவாசப்படியில் கொண்டு போய் நல்லபடியாக எனக்கு மங்களையும் ஒன்று எடுத்து கொடுக்கணும். நல்லபடியாக கருப்பசாமி தான் எனக்கு தாயின் தகப்பனை கூட இருக்கணும். அப்போ நீ ஏன் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமலும் அது கூடவே கட்டுப்பா. உடம்பு தொந்தரவு இல்லாமலும் அதே மாதிரி அவனுக்கு சீக்கிரமாக அமைக்கிறதும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கண்டிப்பா ஒரு சகோதரனா, சகோதரன் தானே, அதனால அவனுக்கு ஏமாந்த உழைப்பு பொழைச்சி போட்டு கையெழுத்து போட்டாச்சுல. அதனால கருப்பசாமி அவனுக்கு இப்போ கேட்டோம்னா முடியாதுன்றான். அதனால கருப்பசாமி உனக்கு பணத்தை கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சா போதுமா? அதனால உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சித்திரை முடியட்டும், அதுக்குள்ள ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் விஜயாபுரம் வச்சுப்பா. விஜயாபுரம். ஆமாப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு கடனை கட்டி 4 பேர்த்து போல நமக்கு நல்லபடியாக அதே இடத்துல நம்ம வாழ முடியுமா? அப்படித்தானே? கண்டிப்பாக வாழலாம். அதே மாதிரி இருக்கிற இடமும் பிரச்சனை கிடையாது. கம்பெனி தொழில் பண்ணுறதும் உனக்கு இடைஞ்சல் இல்லை. நல்லபடியாக உனக்கு ஆர்டர் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு வருமானம் வாரம் பில்லு போடுறதுக்குள்ள பொருளாதாரம் நெருக்கடி இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி தான் போதும்ல. அதனால் கடன்காரனோட தொல்லைகள் எல்லாம் எப்போ தீரும்? அதனால் வைகாசி முடியணும். அப்போத்தே எல்லாத்து வாயும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடியும். அதனால் யார் எது வந்தாலும் சரி, உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருக்குல்ல. நான் உனக்கு வேலை கொடுக்குறதுக்கும் ஆடு கொடுக்குறதுக்கும் நான் இருக்கிறேன். நீ சம்பாதிக்க உனக்கு திறமை இருக்குல்ல. அதே போல் நான் கருப்பசாமிக்கு சம்பாதிச்சு கடனை கட்டி அதுலேருந்து பேரை காப்பாற்றி வந்துடலான்டாமோன்னு சப்போர்ட் அப்படின்னு தான் கருப்பசாமி நான் ஒருத்தன் தான். அதனால் நீ கவலைப்படாமல் போ. எந்த நேரம் வந்தாலும் கருப்பசாமி அப்போ நீ என்னோட சாம்பலை வச்சுட்டு போனேன் அப்படின்னா கடன்காரனும் பேச மாட்டேன், உனக்கு ஆர்டரும் வந்துடும். வாரம் உனக்கு பில்லும் போடுற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுங்களா? கூட வரம்போ. இப்போ அதைத்தானே சொன்னேன், ஆளும் வந்துடும் ஆர்டரும் வந்துடும். நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? உனக்கு நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள்லேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கு தானே திங்கக்கிழமை, உனக்கு நாளை மறுநாள்லேருந்து உனக்கு ஆளு வந்துடும். கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் திருவண்ணாமலை வச்சுப்பா. அதுக்குள்ளே என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுற்றிக்குவான். 2 பேர் சேர்ந்து பிடி. கருப்பசாமி ஒன்றா ஒரு 6 மாதம் சரியா என்கிட்ட வந்து கனி வாங்கி குடிச்சிட்டு போயிடணும். இதை முந்தானியில் இப்போ முடிஞ்சு வச்சிடணும். உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. ஆடி மாதம் எனக்கு பால் கூட எடுத்துடணும். ஆடியிலேருந்து ஆவணி புரட்டாசி மாதமே கரு உனக்கு உருவாயிடும். சரியா? அதனால் நீ எந்த மருத்துவத்துக்கும் கருப்பசாமி போக வேணாம்டாமான்னு நான் கூட இருக்கேன். நான் சொன்ன மாதிரி மட்டும் இதை கரெக்டாக பயன்படுத்திக்க. நீ கேட்டதோடு உனக்கு கட்டாய வாரிசு உனக்கு நான் கொடுத்துறேன். வாரிசை கொடுத்துட்டு நான் கேட்குறத நீ எனக்கு செஞ்சிடணும். செஞ்சிடல? இதை முடிஞ்சு வச்சிரு. அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். என்கிட்ட கனி வாங்கி உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு போயிடணும். நீ கேட்டது வழியே உனக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது நான் சொன்ன டைமுக்குள்ள உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். இதை முடிஞ்சு வை. இதை உன்னோட நிலவாசப்படியில் கட்டிடு. எனக்கு அப்பா அம்மாவை நீதே அங்கே கூட இருக்கணும், நீதே எனக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு கருப்பசாமின்னு என் பேச சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு.
நீ கேட்டது போலே கருப்பசாமி இன்னையிலேருந்து உன் படிவாசல் காவலுக்கு நான் கருப்பம் கூட வந்து உன்னோட என்ன வேண்டுதலோ அதை நிறைவேற்றி கொடுத்தா போதும்ல. கூடவே வரம்பு. இது தெரியும்னா விவரம் கேட்டுட்டு போ, தெரியாதுன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடு. கருப்பசாமி மறுபடி வளைய முயற்சிப்பா. கொஞ்சம் வயிற்றுல வேற பிரச்சனை இருக்குது இருக்கு இல்லையா? அதனால கருப்பசாமி வயிற்று பிரச்சனையை படிப்படியாக உனக்கு தீர்த்தா போதுமா? கிட்டவா இந்த இதை குடிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி உன் பிரச்சனையை தீர்த்து கடனையும் நல்லபடியாக கட்டி தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து இப்போ ஓனராக இருந்தோம், இப்போ கூலிக்காரன் ஆகிட்டோம். இப்போ என்ன வேலைக்கு தர போகிறார். அதனால் மறுபடியும் மீண்டும் உனக்கு ஓனராக ஆக்கி கடனை கட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தோம் மனு. அதனால் நீ சம்பாரிச்செல்லாம் கடன் கட்டுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அப்படிங்கிறனால கடன் கட்ட முடியுமா? அதனால் நான் கருப்பசாமி மீண்டும் உனக்கு சொந்த தொழில் இந்த சித்திரை பிறக்கட்டும், அதுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்து எப்போ தேதி குறிக்கலாம்னு உனக்கு குறித்து கொடுத்து வரேன். அந்த தேதியில் நீ ஆரம்பிச்ச அப்படின்னா எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சொந்த தொழில் கடனையும் கட்டி கொடுத்துறேன். வயிற்றில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இந்த அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றதுக்குள்ளேயே வயிற்றில் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிடும். தொடர்ந்து நான் சொல்கிற டைமுக்கு கனி வாங்கி குடிச்சிட்டு போ, நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. நாளையிலேருந்து கருப்பன் கூடவே வந்துடுறேன். அதுத்தாண்ட மோனே சொன்னேன். இந்த மாதம் முடிய வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி வராது. இப்போதைக்கு இந்த மாதம் முடிஞ்சு சித்திரை பிறந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் எல்லாம் படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூடவே வரம்பு.